பாடி சிக்னல்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் அடுத்தபடியாக என்ன சிம்டம்னு பார்க்கும்போது கால் வீக்கம். கால் வீக்கம் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா எதனாலலாம் இருக்கலாம்னா ஹார்ட் இஷ்யூஸாக இருக்கலாம், கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம், லிவர் இஷ்யூஸாக ஏதாவது இருக்கலாம், இல்லை வேரிகோஸ் வெயின்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையிலையும் கால்கள் வீக்கமாக இருக்கும். இதை அசால்ட்டாக எடுக்காமல் பக்கத்தில் இருக்க டாக்டரை உடனே போய் பாருங்கள். அடுத்த சிம்டம் எப்பயுமே டயர்டாகவே இருக்குது, எவ்வளோதான் தூங்கினாலும் எப்பயுமே டயர்டாகவே ஃபீலாக இருக்குன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சிலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் சன் எக்ஸ்போஜர் வந்து இருக்கிறது அவசியம். அடுத்த சிம்டம் ஹேர் ஃபால். ஹேர் ஃபால் வரத்துக்கு முக்கியமான மெயின் ரீசன் பார்க்கும்போது இரும்பு சத்து குறைபாடு. இரும்பு சத்து உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம். அண்ட் தைராய்டு இஷ்யூஸ்லேயும் ஹேர் ஃபால் ஆகும், பாடி ஹீட்லேயும் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ பாடி ஹீட்டை குறைங்க. தைராய்டு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் எடுங்க. இரும்பு சத்துனால, அதாவது அயன் டிஃபிஷியன்சினால ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா கீரைகள், டேட்ஸ் இந்த மாதிரி அயன் ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்த முக்கியமான ஒரு சிம்டம் கண்ணு மஞ்சளாக இருக்கிறது. இது வந்து ஒரு லிவர் இஷ்யூஸ்க்கான ஒரு அறிகுறி. இந்த சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இதை வந்து புறக்கணிக்காம உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அடுத்து ப்ளீடிங் கம்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஈறுகள் இருந்து ரத்த கசிவு. இது இருந்துச்சு அப்படின்னா விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். லெமன், ஆரஞ்சு இந்த மாதிரி விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க.